மன்னிப்பு கிடைக்காது. ரமலானுடைய காலங்களில் கூட இவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதுல குறிப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் யாரை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு மாறு செய்தவர், தன்னுடைய தாய் தந்தைக்கு மாறு செய்தவருக்கு ரமலானில் கூட மன்னிப்பு கிடைக்காது. அதே போன்று தொடர்ந்து மது அருந்தக்கூடியவர், அவருக்கு ரமலானுடைய காலங்களில் கூட என்ன செய்யாது, மன்னிப்பு கிடைக்காது. இப்போ இந்த பெரும் பாவங்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, ஒன்று இறை மறுப்பாளர்கள், அல்லாஹுவை மறுத்து அல்லாஹ்விற்கு இணையாக வேறொன்றை கொண்டு வரக்கூடியவர்களுக்கு ரமலானுடைய மாதத்தில் கூட மன்னிப்பு கிடைக்காது. இணை வைப்பவர்கள், ஒருவரோடு விரோதம் கொண்டிருப்பவர்கள், அது விரோதம் என்று சொல்வது உறவுகளை பற்றி பேசுகிறாங்க. விரோதம் கொண்டிருப்பவர்கள், தற்கொலை செய்பவர்கள், அதே போன்று உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர், உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர். ரமலானுடைய காலங்களில் கூட அந்த உறவை இவர் புதுப்பிச்சிடணும், அந்த உறவை இவர் சமாதானம் செஞ்சிடணும். அல்லாஹ்வுடைய நன்மையை எழுதி கொண்டுட்டு போகிற மலக்குமார்கள் போகும்போது அல்லாஹ் நிறுத்தி வைக்கிறான், இவருடைய நன்மையை என்கிட்ட இப்போதைக்கு கொடுக்காது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவர் உறவை துண்டிச்சு வாழ்கிறார். அவருடைய எந்த உறவை துண்டிச்சு வாழ்கிறாரோ அவரோடு அவர் சமாதானமாக ஆனதற்கு பின்னால் இவருடைய நன்மையான காரியத்தை என்ற கொண்டு வந்து காட்டுங்கன்னு அல்லாஹ் சொல்றான் அந்த மலக்குகளுக்கு என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று அந்த உறவுகளை துண்டிப்பவர்கள், சதி செய்யக்கூடியவர்கள், சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள், சூனியம் செய்பவர்கள், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற முடியாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த குணங்களை விட்டு பாதுகாப்பை பெற்றுத் தருவது ரமலானுடைய நோன்பு. இந்த குணங்களை விட்டு பாதுகாப்பை பெற்றுத் தருவது நோன்பு. நோன்பை கொண்டு ஒரு அடியானுடைய குணங்களையும் அல்லாஹ் தூய்மையாக்கிறான். ஒரு நோன்பாளி இடத்துல அவர் என்ன செய்ய மாட்டார், அருவருப்பான காரியங்களுக்கு கூட அவர் இடம் கொடுக்க மாட்டார். ஒரு நோன்பாளி அசிங்கமான செயல்களுக்கு தன்னை அவர் என்ன செய்ய மாட்டார், பயன்படுத்த மாட்டார். வேறு யாரிடத்திலும் அசிங்கமான விஷயங்களை பார்க்கவும் மாட்டார். அவர் தான் நோன்பாளி. அப்ப நோன்பு அந்த உணர்வை கொடுத்துரும். எனவே நோன்பு உங்களுடைய குணங்களையும் சுத்தப்படுத்தும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். ரமலானுடைய நோன்பு இருக்குது, அது ஆக உயர்ந்தது. ரமலானுடைய நோன்பு அல்லாஹ் அதை பற்றி சொல்லும் பொழுது, மற்ற இபாதத்துகளுக்கெல்லாம் அல்லாஹ் நான் உங்களுக்கு கூலியை வழங்குகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு நான் கூலியை வழங்குகிறேன். சுன்னத்தான, நஃபிலான, ஃபர்லான எத்தனையோ இபாதத்துகள் இருக்குது. அந்த இபாதத்துக்கெல்லாம் அல்லாஹ் நான் உங்களுக்கு கூலியை கொடுக்குறேன் என்பதாக சொல்லக்கூடிய இறைவன், ரமலானுடைய நோன்பிற்கு மட்டும் நான் உங்களுக்கு அந்த நோன்பிற்கு கூலியை வழங்குவதில்லை, மாறா